friends, assalamu alaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல ஈஸி மெத்தட்ல செய்ய போறோம். அது கேரளா ஸ்டைல்ல. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு அவரைக்காய் எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அவரைக்காவை நல்லா அலசிட்டு மேலையும் கீழையும் அந்த நார் மாதிரி உள்ளதை நீக்கிட்டு ஒரு 2-3 அவரைக்காய் சேர்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஒரு பக்கத்து கட்டிங் வேலை நடக்கிறப்ப இன்னொரு பக்கத்து ஒரு காமுடி தேங்காவும் ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் சீரகமும் அதோட ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து நம்ம அதை கொரகரப்ப மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்க கிட்ஸுங்கோட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவு வாசமனமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்குவோம். கடாய் வச்சுட்டு இதுவுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தானே நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெயை தாராளமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் வெடிக்க போடுங்க. எப்போவுமே கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயம் எல்லாமே போடணும். இப்போ இந்த கடுகோட ஒரு 3 பட்டை ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதை அரைக்கிறதுல நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ நல்லா கடுகு சடச்சடன்னு வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 பட்டை நம்ம கிள்ளிப்போ இல்லை அப்படியோ சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வாசமனமாகவும் டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 15-20-25 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையில 2 கொத்து எடுத்து உருவி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் இருக்கிறனால நறுக்கி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்து அந்த சின்ன வெங்காயத்தோட கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் மஞ்சத்தூளில் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லாட்டி பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டு மஞ்சத்தூளோட போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வதக்குனதுக்கப்புறம் 1 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல நீல வாக்கில் குட்டி குட்டியாக அந்த அவரைக்காவை சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. ஒரு பெரட்டு அந்த எண்ணெயில் பெரட்டினதுக்கப்புறம் தான் அவரைக்காய் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 செகண்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வேகுது. இந்த மாதிரி ஒரு 2-3 செகண்டுக்கு இல்லை 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கினா அந்த அவரைக்காய் டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும். அந்த குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தடுத்து வேணுண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் இந்த காய்கறி மட்டும் இல்லைங்க, இந்த அவரைக்காவுக்கு மட்டும்தான் இந்த பூண்டு தேங்காய் நெக்ஸ்ட் ஜீரகம் பச்சை மிளகா வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி எந்த காய்கறியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து அடித்து அதுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அவரைக்காவுக்கு வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பையும் அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியையும் சேர்த்துக்கிட்டு அதை மூடி போட்டு வதக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அளவு கரெக்டாக இருக்குது. உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தே கரெக்டாக இருக்குது. இதை மூடி போட்டு நம்ம வதக்கிக்குவோம். எந்த அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை. அதனால இந்த தடவை தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா கல் உப்பு போட்டால் கொஞ்சம் உப்பு கூடிருந்து தூள் உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற அளவு வேக வச்சுக்கணும். வேக வச்சு இறக்கியாச்சுன்னா அவ்வளோதாங்க. ஈஸி மெத்தடில் இந்த காய்கறி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குறவரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் அதோட சீரகம் பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் பூண்டு பல்லு போட்டு அதையும் சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு சுவையான டேஸ்டான ருசியான அருமையான டெலிசியஸ் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவரைக்காய் பொரியல் நம்ம இட்லி தோசை எதுக்கு சைடிஷாகவும் சப்பாத்திக்கு எப்போவுமே நார்மலாக சப்பாத்திக்கெலாம் நம்ம ஒரு காய்கறி என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் காய்கறி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு 1 டீஸ்பூனை தேங்காய் எண்ணெயை அது மேலே அப்படியே லைட்டாக ஒரு
கரண்டி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த அவரைக்காய் பொரியல் சாம்பாருக்கு இருக்கட்டும், இல்லை சிக்கன் கூட்டு, சிக்கன் குழம்பு, இல்லை மீன் குழம்பு, எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷுங்க. இப்போ நாங்கள் மீன் குழம்புக்கு தான் இந்த அவரைக்காய் வச்சு சாப்பிட போகிறோம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இந்த அவரைக்காய் பொரியல் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுவும் சூடான சாப்பாடு வச்சு மீன் குழம்பை ஊற்றி மீன் ஃப்ரையை வச்சு அவரைக்காய் பொரியல் வச்சு அந்த சாப்பாட்டில் அந்த அவரைக்காய் பொரியலில் கொஞ்சமும் மீன் குழம்பு நல்லா சாப்பாடு மசிச்ச சாப்பாடையும் வச்சு சாப்பிட்றப்ப தனி டேஸ்ட்டு தாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.